ஹாய் நண்பர்களே! மறுபடியும் கனவு பகுதி 3ல உங்கள நான் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப பாருங்க நம்ம வந்து கனவ எங்க நிறுத்துனோம் அப்டின்னா, ஃப்ரெண்டோட அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கிற ஹீரோவும் வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு மறுபடியும் பைக்ல அதே ஊருக்கு வராங்க. அதாவது 10 நாள் தங்கியிருக்கிற அந்த ஊருக்கு வராங்க. வரும்போது என்ன ஆகுது அப்டின்னா, டைம் பார்த்தீங்க அப்டின்னா கிட்டத்தட்ட ஒரு 9லேருந்து ஒரு 10 மணி ஆகுது. உடனே வந்து அந்த இடத்துக்கு ஊருக்குள்ள நுழையிறாங்க. நுழையும்போது ஃப்ரெண்டுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிளம்புது. அதாவது கனவு கண்டுகிட்டு இருக்கிற நண்பருக்கு அதாவது அவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, சரி இந்த தெருவுக்குள்ள போனா என்னதான் ஆயிறப்போது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, சரி அப்படின்ட்டு தோணுது. உடனே வந்துட்டு என்ன பண்றான், தன்னோட ஃப்ரெண்ட் வந்து டீ குடிக்கலாம் ஏதோ சம்திங் சொல்லிட்டு, "நான் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்டா" அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்துறாங்க அந்த கடைக்கு பக்கத்துல. கடைக்கு பக்கத்துல நிறுத்துனோனே, நம்ப கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோ என்ன பண்றாரு, நேரா வந்து அவர் சந்து லெஃப்ட் சைட்ல தெரியுது. சரி இவன் அங்கிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரங்காட்டி நம்ம என்ன பண்ணலாம், உள்ள போய் என்னதான் இருக்குது? அப்படின்னு சொல்லி அதில ஒரு அந்த வீதிக்குள்ள போலாம் அப்படின்ட்டு நம்ப ஹீரோ கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோ உள்ள போறாரு. உள்ள போய் ஒரு 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 10 மீட்டர் உள்ள போயிருப்பாரு. நல்ல இருட்டு. பார்த்தா ஒரு 2 வயசானவங்க வந்துட்டு அப்படியே இப்படி ஏற இறங்க பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு நடக்குறாங்க. பார்த்தா ஒரு பிச்சைக்காரன் மாரியே இருக்காங்க. ஒரு அழுக்கு சட்டை, ஒரு காப்பி கலர் சட்டை, ஒரு பேண்ட் வந்து அ பச்சை கலர் பேண்ட்ல நல்லா அழுக்கு படிஞ்சா எப்படி இருக்கும்? அந்த மாரி ஒரு கெட்டப்ல ஒரு 2 பேரு. இன்னொருத்தர் வந்து இன்னொரு கலர் ட்ரெஸ்ல இருக்காரு. 2 பேரும் அப்படி இப்படின்னு பார்க்குறாங்க ஹீரோவ. "தம்பி எனக்கு ஏதாவது காசு இருந்தா போடுப்பா, ஏதாவது இருந்தா குடுப்பா" அப்படின்னு சொல்லி அந்த தாத்தா வந்து கேட்குறாரு. உடனே நம்ப ஆளு இருந்துட்டு, "சரிங்க" அப்படின்னு பர்ஸ பெருசா எடுக்குறான். பெருசா எடுத்த உடனே பர்ஸ எடுத்தோனே பர்ஸ்ல நெறைய காசு இருக்கிற மாரி இருக்குது. உடனே அந்த தாத்தா கிட்ட வந்து என்ன பண்றான், ஆம் நம்ப ஆளு ஒரு 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 ரூ. 50 ரூ. 20 எடுத்து குடுக்குறான். உடனே இதுதான் வந்து கனவுல பார்க்குறான் நம்ம ஹீரோ. அடுத்து வந்து அத முடிச்சோனே சரின்ட்டு இன்னும் அந்துட்டு என்னதான் இருக்குது அப்படி நேரா போயிட்டு இருக்கும்போது லெஃப்ட்ல ஒரு டர்ன் திரும்புது. கொஞ்சம் திரும்புது. அது திரும்பி இந்த இடத்த பார்த்தா, அந்த இடத்துல தீ அதாவது கேம்ப் ஃபயர் மாரி அந்த இடத்துல தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு. அதுலலாம் சின்ன சின்னதா அப்படியே உட்காந்துருக்கிற மாரி ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியுது. உடனே என்ன பண்றாங்க, பின்னாடி வந்து கப்புன்னு நம்ம ஹீரோவோட கழுத்துல ஒரு கத்தி. சரியா? எப்புட்ருக்கும் கனவுல? நீங்க இந்த மாரி கனவு கண்டா எப்புட்ருக்கும்? அப்போ நம்ம ஹீரோவோட கனவுல இந்த கத்திய கழுத்துல வச்சோனே, "உன் பர்ஸெல்லாம் எடு. உன்கிட்ட இருக்கிறதெல்லாம் எடு." அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்துட்டு நல்லா அ அ புடிச்சுக்கிறாங்க. அந்த 2 பேர் போனாங்க இல்லையா? அந்த கிழவாடைங்க வந்து புடிச்சுக்கிட்டாங்க. எப்படி? நம்ம ஹீரோவ. புடிச்சுட்டு அப்படியே இங்கிருந்து பார்த்தா அந்த வீதி தெரியுது. அந்த வீதியில வந்து எல்லாம் போறது, வரதெல்லாம் தெரியுது. அந்த வீதியில பார்த்தீங்கன்னா, அப்படியே போலீஸ் 2 பேர் போற மாரி தெரியுது. நம்ம ஹீரோ எப்போ வருவான்னு ஒரு எதிர்பார்ப்போட நம்ம ஹீரோ இங்க இருந்துகிட்டு பார்க்குறான். ஆனா வாய பொத்திக்கிட்டாங்க. கழுத்துல கத்தி இருக்கு. சத்தம் போட்டா ஆள காலி பண்ருவேன். அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த தாத்தாங்கலாம். உடனே இவனும் வந்துட்டு பயந்துகிட்டு, ஐயோ! என்ன பண்றது? அப்படின்னு இவன உடனே கழுத்தி கத்தி வச்சுக்கிட்டு, நட முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, அவன வந்து இழுத்துக்கிட்டு அந்த லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தான் இல்லையா கேம்ப் ஃபயரு, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஐயா! இங்க பாரு ஒருத்தன் சிக்கியிருக்கான். இவன் வந்து ஏதோ இந்த இதுக்காக வந்திருப்பானா என்னன்னு தெர்ல. ஆளு புதுசா தெரியிறான் அப்படின்னு சொன்ன உடனே, அங்க ஒருத்தன் பீடி குடிச்சுக்கிட்டு நல்லா ஒரு காவி கலர் வேட்டி மாரி போட்டு, கருப்பு பனியன் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கான். உடனே அவன் இருந்துகிட்டு, "ஏன்டா இந்த ஏரியாவுல தான் நீ வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லியிருக்குது. நீ எப்படி எவ்வளோ தைரியம் இருந்தா நீ உள்ள வருவ? ஆ? நீ எப்படிப்பட்ட ஆளு? ம்? எப்படி எந்த நம்பிக்கையில நீ இந்த தெருவுக்குள்ள வந்த? உனக்கு தான் உள்ள வரும்போதே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனா நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். அங்க உட்காந்துருக்கிறவன். உடனே இருந்துகிட்டு, "ஐயா தெரியாம வந்துட்டேங்க. என்ன விடுங்க. நான் போகணுங்க. ஆ நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். எனக்கு இன்னோட 10வது நாள் ஆகுதுங்க. நாளையோட என்னைய விட்டுருங்க" அப்படின்னு ஏதோ சொல்லும்போது இவங்கட்ட இருந்து எல்லா பொருளையும் எடுத்துட்டாங்களா, அங்கிருந்து ஒரு 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 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஓடியாந்து டம்முன்னு தலையில ஒரு அடி. "ஏன்டா எவ்வளோ தூரம் புத்தி சொன்னோம். நீ கேட்காம இங்க வந்துட்டு இங்க நின்னுகிட்டு இருக்கியா? அப்படி வாய் மேலயே போட்டனா" அப்படின்னு சொல்லி அவன் மிரட்டுறான் சின்ன பையன். "டேய் டேய் டேய் ஏன்டா அவன அடிச்சு கொன்றாதீங்கடா" அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்து பார்க்குறாரு சுத்திலும். எல்லாம் இந்த 18 வயசு பசங்க, 20 வயசு பசங்க எல்லாம் சுத்திலும் இருக்கானுங்க. அப்படியே ஒரு டைப்பா உட்காந்துட்டு இருக்கானுவோ. ஹீரோ பார்க்குறாரு. கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோ. பயங்கர பயத்துல வேற இருக்காரு ஹீரோ. ஸோ இந்த மாரி இருந்த உடனே, சரி எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவன முடிச்சிடலாமா? இவன் தான் சொல் பேச்சு கேட்காம இங்க வந்திருக்கான்ல. அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இவனுக்கு பயங்கர பயம் ஹீரோவுக்கு. அதாவது கனவுல நீங்க இந்த மாரி நம்மள முடிச்சிடலாமா? கொன்றுலாமான்னு நம்மள பத்தி சொல்லும்போது எப்புட்ருக்கும்? அந்த ரியாக்ஷன்ல தான் நம்ம ஹீரோ வந்து அப்படியே அந்த கனவுல இருக்காரு. உடனே பயங்கர பயத்தோட, உடனே வந்துட்டு திடீர்னு அவன் கையில இருந்து புடுங்குனாங்க இல்லையா? செல்ஃபோன் எல்லாமே. அந்த ஃபோன் யாரோடதுன்னு நான் வந்து எபிசோடு ஒரு 1, 2ல சொல்லியிருக்கேன். அதாவது அந்த ஒரு அழகான பொண்ணு வந்து இவனுக்கு வந்து கொடுத்த அ ஒரு மொபைல் தான். அந்த அந்த மொபைலு ப்ளஸ் எல்லாமே வந்து அவங்கட்ட வந்து புடுங்கிட்டாங்க. புடுங்குனோனே என்ன ஆயிருச்சு, அத வச்சிருக்காங்க. உடனே சரி அறுத்துரு அவன அறுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதுலேருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அப்படியே ரைஸ் ஆகுது.
எப்படி தெரியுமா? "ஏங்க நான் வந்துட்டு உங்கள உயிருக்கு உயிரா காதலிச்சேன்" அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ரைஸ் ஆகுது சவுண்டா. எது அது அந்த ஃபோன்லேருந்து. உடனே பார்த்தோன்னே, "உயிருக்கு உயிரா நான் காதலிச்சேன். ஆனா நீங்க வந்துட்டு என்ன வந்து ஏத்துக்கல. ஏன்னா நீங்க வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. நம்ப அடுத்த ஜென்மத்தில கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்னு நீங்க வந்து என்கிட்ட சொன்னீங்க. அதனால அந்த கோரிக்கைய நான் ஏத்துக்கிட்டு, நான் உங்களுக்கு ஒரு நண்பியா, அதாவது உங்களுக்கு ஒரு தோழியா நான் இப்போ வந்து உங்கள சந்திக்க வந்திருக்கேன். அதே மாரி உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். அத வந்துட்டு நீங்க பார்க்கணும். அத வந்து இப்ப நான் உங்க கையில குடுத்துட்டேன். இப்ப அத அந்த அந்த கிஃப்ட்ல தான் நீங்க வந்து அந்த கிஃப்ட்ல தான் இந்த வாய்ஸ் மெசேஜ் வருது" அப்படின்னு வந்து சொல்றா. ஓகே. அவனுக்கு அவனுக்கு அப்பதான் உதிக்குது. என்ன உதிக்குது அப்படின்னா, அந்த அழகான பொண்ணு குடுத்த கிஃப்ட் தான் அந்த அந்த செல்ஃபோன்லேருந்து வருது. அந்த செல்ஃபோனு அந்த செல்ஃபோன் என்ன அப்படின்னா, அதாவது இவன் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு கனவுல. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நான் எப்பவுமே நம்பர் 1 இருக்கணும்னு ஆசைப்படுவேன். அதாவது நம்பர் 1 ஏதாவது ஒரு பிராண்டிங்லயோ அல்லது ஏதோ ஒண்ணுல நம்ம நம்பர் 1 இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம வாழ்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கெத்தா இருக்கும். அதனால நம்பர் 1 நம்ம கையில ஏதோ ஒண்ணு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் 1 ஒரு காரா இருக்கலாம். நம்பர் 1 காரா இருக்கலாம். இந்த உலகத்தில யார்ட்டயும் இல்லாதது. அதாவது எல்லாரும் யூஸ் பண்ற நம்பர் 1ல ஏதோ ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு சொல்லும்போது, ஒரு வாட்சா இருக்கலாம். ஒரு ஷூவா இருக்கலாம். ஏதோ வாட்டெவர் அது வந்து நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு இதுன்னு வச்சுக்கங்களேன், ப்ராடக்ட்ன்னு வச்சுக்கங்களேன். அது ஏதோ ஒண்ணு நம்பகிட்ட இருக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கைய நம்ம வாழணும். எதுக்கோ வந்துட்டு போனோம்லாம் இருக்கக்கூடாதுன்னு அடிக்கடி இந்த பொண்ணுகிட்ட அவன் பேசியிருந்திருக்கான். உடனே அந்த பொண்ணு அத மனசுல வச்சுக்கிட்டு, அவனுக்கு வந்து இப்ப லேட்டஸ்ட்டா நம்பர் 1ல இருக்கிற மொபைல் ஆகிய ஐஃபோன குடுத்துருக்குது. சரிங்களா? இப்ப லேட்டஸ்ட்டா என்ன ப்ரோ மேக்ஸா 14 ஏதோ சம்திங் இருக்கு இல்லையா? அந்த ஃபோன இவனுக்காக கிஃப்ட்டா எடுத்துட்டு வந்து குடுத்துருக்குது. உடனே இத பார்த்த அவன், "ஓ! இதத்தான் நான் உங்களுக்கு வந்து கிஃப்ட்டா குடுக்க நான் வந்து வச்சிருந்தேன். இந்த ஃபோன் உங்களுக்காக நான் உயிருக்கு உயிரா காதலிச்ச உங்களுக்காக நான் இந்த ஃபோன கிஃப்ட்டா குடுக்குறேன். ஏன்னா நீங்க வந்து அட்லீஸ்ட் இந்த ஃபோன்லயாவது நம்பர் 1 அப்படிங்கிற அளவுக்கு நீங்க வந்து இருக்கணும். அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தான் இந்த ஃபோன உங்களுக்காக இங்க நான் வந்துட்டு குடுக்குறேன். குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க எதாச்சும் என்கிட்ட வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி, நான் அந்த மெசேஜ பதிவு பண்ணி இப்ப நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு கிட்டத்தட்ட நீங்க உள்ள வரது ஒரு 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 2 மணி நேரம் கழிச்சு, அந்த மெசேஜ் உங்களுக்கு வர்ற மாரி நான் செட் பண்ணியிருந்தேன். அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும்போது, அங்க இருக்கிற எல்லாருமே சைலன்ட்டா இத கேட்குறாங்க. யாரு? சுத்திலும் உட்காந்துருந்த அந்த ரவுடி மாரி இருந்தாங்க இல்லையா? அவங்கலாம் கேட்ட உடனே, "டேய்! நீ இதெல்லாம் வேற பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அங்க இருந்த வில்லன் அங்க உட்கார்ந்திருந்த அந்த வில்லன் என்ன பண்றான், திடீர்னு சரி ஓகே. இந்த கிஃப்ட் அந்த பொண்ணு உனக்கு வந்து எவ்வளோ ஆசையா இருந்தா குடுத்துருக்கும். இது ஒரு நம்பர் 1 பிராண்டிங் மொபைல் அப்படின்னு வந்து நீ வந்து சொல்ற. அது சொல்லுது அந்த பொண்ணு. அப்ப இது நம்பர் 1 தான் இருக்கும். அதத்தான் உனக்கு பார்த்து பார்த்து வாங்கி குடுத்துருக்கு அப்படின்னோனே இவனுக்கு அப்பதான் புரியுது. அந்த பொண்ணு நமக்காக இந்த பொண்ணு அந்த மொபைல வாங்கிட்டு வந்து தன்னுடைய லவ்வ வந்து காட்டுது. அதாவது நம்மகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அப்படின்னு சொன்ன உடனே, அங்க இருக்கிற வில்லன் இருந்துட்டு, சரி ஓகே. நீ திரும்ப வருவீங்கிற நம்பிக்கையில இத கேட்டுட்டு நீ மறுபடியும் என்கிட்ட தேடி வருவ. மறுபடியும் என்ன வந்து சந்திப்ப. அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த பொண்ணு அங்க இருக்கிறனால, நான் என்ன பண்றேன், உன்ன இப்ப ரிலீஸ் பண்றேன். அப்படிங்கிற மாரி வில்லன் சொல்லிடுறாப்புல. இது எல்லாமே ஒரு கனவுக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும்? கனவுக்குள்ள நடந்தா இல்ல. இது கனவு தான். கனவுல இதெல்லாம் நடந்த ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க ஒவ்வொரு எபிசோடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ப கனவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிற எல்லா டைட்டில்லயுமே இந்த விஷயங்கள் எல்லாமே கனவு தான் கதை எல்லாமே. எதுவுமே வந்து ஓனா ஸ்கிரிப்ட் கிடையாது. இதெல்லாம் கனவுல நடந்தது. சரிங்களா? அப்படியே கன்டினியூஸா வாங்க. உடனே நேரா வந்து அங்க போயிட்டு, நேரா வந்துட்டு உடனே ஃப்ரெண்டு வந்து அவன தேடிட்டு இருக்காங்க. நம்ப கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோவ. உடனே வந்து அங்கருந்து வெளிய போயிட்டு, அங்க எல்லாத்துட்டயும் சாரிங்க என்ன மன்னிச்சுக்கங்க. நான் இனிமேல் இந்த மாரி வெளிய வரமாட்டேன். இந்த மாரி உனக்கு சொல்லியும் புத்தி கேட்காம இந்த மாரி உள்ள வந்தா, இந்த மாரி உயிருக்கே ஆபத்தான இடத்துல ஏப்பா நீ திரியிற? அதுக்காக தான் இந்த 10 நாள் வாழ்றதே அப்படின்னு ஏதோ சம்திங் சொல்லி, அறிவுரைலாம் சொல்லி அனுப்புறாங்க. சரிங்க இனிமேல் இந்த மாரி நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நேரா வந்து அந்த 10 நாள் தங்குற விடுதிக்கு போறாரு. அங்க போய் அந்த பொண்ண சந்திக்கிறாரு. சரிம்மா இந்த ஜென்மத்தில இல்லைனாலும் அடுத்த ஜென்மத்தில நாம வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துக்கலாம். இப்போ இந்த ஜென்மத்தில நான் உன்னோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி நம்ப கனவு கண்டுட்டு இருக்கிற ஹீரோ சொல்றாரு. சரிங்களா? அதே மாரி அந்த 10வது நாள் விடியுது. 10வது நாள் விடிஞ்சோனே எல்லாத்துக்கும் வந்து அன்னதானம் பரிமாறிட்டு, இனிமேலு இந்த மாரி வந்துட்டு யாராவது இருந்தாலும் சொல்லுங்க. யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் இந்த மாரி வந்து 10 நாள் தங்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்ந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டுகிட்டயும் நம்ம கனவு கண்ட ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லி அனுப்புறாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்டயும் இவன் சமாதானம் பேசி இனிமேல் நம்ம 2 பேரும் வந்துட்டு இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணையும் சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ஹீரோ கிளம்புறாரு. உடனே லைட்டா ஒரு சின்ன ஒரு ஜர்க்கு வெளிய வந்தோனே, இந்த மாரி நீங்க நெறைய சந்துக்குள்ள போனீங்க
பண்ணீங்க அப்படின்னா, உங்க உயிருக்கே ஆபத்துன்னு சொன்னோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நீங்க வந்துட்டு 10 நாள் வந்து வாழ்ந்ததுக்கான இதில் அதாவது நீங்க சொல்லு பேச்சு கேட்காம வாழ்றீங்க இல்லையா? அந்த வாழ்க்கைய தடமாறி போம்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 10 சந்து, அதாவது இந்த சந்துகள் எல்லாம் போனா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வச்சிருக்கோம். ஸோ இனிமேல் அந்த மாரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நம்ப ஆளு வந்துட்டு என்ன பண்றான், ஹீரோ ஓகேங்க இனிமேல் இந்த மாரி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோத்தோட வந்துட்டு இந்த கனவுலேருந்து எந்திரிச்சுக்கிறாரு. இதோட நம்ம கனவு பகுதி இன்னைக்கு முடியுது. அதாவது எபிசோடு 3 ஃபைனல் எபிசோடு இது. கனவு 3 முடியுது. இதே போல அடுத்த கனவு என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ நண்பர்களே. தேங்க்